இஸ்ரவேலருக்கு விரோதமாக ஒரு போராட்டம் அவங்களுக்கு வந்தபோது, there was a battle that was against the Israelites. ஆண்டவர் கிதியோனை தெரிந்தெடுத்தார். And that is when God chose Gideon. கிதியோனை பார்த்து சொன்னார், நீ என்ன செய், நீ இவர்களுக்கு எதிரா போ, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். So God promises Gideon that he would be with them and to go against அப்ப them. கிதியோனோடு கூட எத்தனை பேர் வந்தாங்க? So how many people came with Gideon? எத்தனை பேர் வந்தாங்க? வெரி குட். 32,000 பேர் வந்தாங்க. There were 32,000 people. ஆண்டவர் என்ன சொன்னாரு? What did God say? 32,000 பேர்லாம் வேண்டாம். He said it's too much. உன் கூட இருக்கிறவங்க அநேகரா இருக்கிறாங்க. There's too many people with you. ஃபில்டர் பண்ணணும்னு சொன்னார். You need to remove them. சோ எப்படி அவர்களை தெரிந்தெடுத்தார்? So how did he choose people? ஞாபகம் இருக்கா? 32,000 பேர்ல இருந்து எத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க? How many people ran away from 32k? 22,000 பேர் ஓடி போயிட்டாங்க. 32k left. பயமும் திகிலும் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் போ சொல்லுன்னு சொன்னாரு. Those who are fearful, he asked them to go away. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. And they all went. மீதி எத்தனை பேர் இருந்தாங்க? And the remaining, சத்தமா எத்தனை பேர் இருந்தாங்க? 10,000 பேர். there were 10k people. 10,000 பேர்ல இருந்து எத்தனை பேரா ஃபில்டர் பண்ணாரு ஆண்டவர்? And how many people did God remove from those? 300 பேர். வெரி குட். அலர்ட்டா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? 300 பேரை எப்படி ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு? How did God choose 300 people? எப்படி செலக்ட் பண்ணாரு? வெரி குட். கைந்திகா கிளாப் பண்ணுவோமா? அலர்ட்டா இருக்கிறவங்க, Those who are alert, அலர்ட்டா இருக்கிறவங்களே, ஜாக்கிரதையா இருக்கிறவங்களே, those who are ஃபோக்கஸ்டா careful, இருக்கிறவங்களே, those who are focused, and he chose those type of அப்ப people. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்றால், So if we want God to use you and I, நாம அப்படி மாறினா கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். if we change into that type of behavior, God will be able to choose us. சோ அன்றைக்கு நம்ம என்ன எது வரைக்கும் பார்த்தோம்? 300 பேரை செலக்ட் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறார். So God has chosen 300 people and kept them. எப்படியாய் அவர்கள் அந்த மீதியானருக்கு எதிராக அவங்க யுத்தம் பண்ணாங்க என்று தொடர்ந்து இன்றைக்கு நம்ம தியானிக்க So போகிறோம். we are going to meditate on how they went against the Midianites. ஸ்லைட்ஸ் போடுவோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பாத்தீங்கன்னா, The title of today's sermon, பலவீனத்தில் இருக்கிறவர்களை, பலனற்று இருக்கிறவர்களை வெற்றி வரை கொண்டு போக தேவன் எப்படியாய் அவர்களை பயன்படுத்தினார், என்ன செய்தார், தேவனுடைய வழி என்ன என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். So today we are going to meditate on how God turned the weakness into victory. ஓகே, இப்போ 9ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் Judges 7ஆம் அதிகாரம் chapter 7 9ஆம் வசனம். verse 9. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 7 Judges 7 9ஆம் வசனம். verse 9. நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். ஆமென். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் ஸ்கிரீன்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தமிழ் புரியுமா எல்லாருக்கும்? சேர்ந்து வாசிக்கலாமா? 1 2 3 ஸ்டார்ட். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். யார்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு? So who does God say this to? கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. To Gideon. அன்று ராத்திரி இப்ப 300 பேரை செலக்ட் பண்ணி ரெடியா அவங்க பாளையத்துல ரெடியா இருக்கிறாங்க. So they are ready for battle. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் கிட்ட இருந்து வரணும்னு கிதியோன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. So Gideon's waiting for the next step of step. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கிதியோன் என்ன பண்றாரு? கீழ்ப்படிந்து காத்திருக்கிறாரு. So Gideon obeys and waits in the presence of the Lord for the next step. அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு. And that night God said to Gideon, நீ எழுந்து arise, அந்த சேனையிடத்திற்கு போ, go down against the camp, அதை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். for I have given it into your hand. நீ போ, நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரா? Did he say I will give it into your நான் hand? ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரா? Did he say I will give it? என்னோட இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒப்பு கொடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் என்ன செஞ்சிட்டேன்? உன் கையில ஒப்பு
He says that he has already given it into his hands. அடுத்த வசனம் பாருங்க. Next verse. இங்க இருக்கு பாருங்க. நீங்க சேர்ந்து நீங்க படிக்கலாம். பரவாயில்ல, நீங்க எடுக்கலனாலும் பரவாயில்ல, இங்க பார்த்து நீங்க படிக்கலாம். படிப்போமா? போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். ஓகே, ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில நான் என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. So after God says that he has already given it into his hands, அதோட நிப்பாட்டல. He did not stop there. ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். And God says one more thing. என்ன சொன்னார்? அதுக்கு முன்னாடி வசனம் போடுங்க பிரதர். 10ஆம் வசனம் என்ன சொல்றாரு? What does God say? போக பயப்பட்டாயானா. But if you are afraid to go, ஆல்ரெடி உன்கிட்ட கொடுத்துட்டேன். I have already given it into you. அதோட நிப்பாட்டாம அடுத்து சொல்றார், போக பயப்பட்டீனா. And the next thing he says, but if you fear. இப்போ என்ன கவனிங்க? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றார்? Why does God say this? ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. He says that he has already given it. ஏன் போக பயப்பட்டாயானால் ஏன் சொல்றார்? What does he say, but if you are afraid? யார் சொன்னது? வெரி குட் ஹானியல். கிதியோனுக்குள்ளாக ஒரு பயம் இருந்துச்சு. So there was a fear in Gideon. ஆண்டவருக்கு தெரியும் கிதியோன் பயப்படுறாரு உள்ளுக்குள்ள. God knew that Gideon was afraid. ஏன் தெரியுமா? Why? மீதியானுடைய பெரிய சேனையா இருந்தது. Because the soldiers of the Midianites were great. அடுத்த வசனங்களை பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா 12ஆம் வசனம் லாஸ்ட் லைன் பாருங்களேன். If you see verse 12. அவருடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. அவர்கள் என்ன பண்ணாங்களா, கடற்கரை மணலை போல திரளா இருந்தாங்க. And their camels were without number as the sand that is on the seashore in abundance. அப்ப இந்த கிதியோன், and this Gideon, யுத்தம் செய்ய ஆண்டவர் அழைச்சிட்டாரு. God has already chosen him to battle. ஆண்டவர் போ சொல்லிட்டாரு. God has tell him to go. உன் கையில நான் இந்த ஜெயத்தையும் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. He said, I have given you this victory. ஆனா கிதியோனுக்குள்ள பயம் இருந்ததையும் ஆண்டவர் பார்த்தார். But God also saw that Gideon was afraid. Hallelujah. Hallelujah. அதனால and because of that, தன்னுடைய ஊழியக்காரனை, தான் நியமித்த அந்த மனுஷனை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். God is encouraging Gideon, the person who he chose. நேரம் இல்லாதனால நான் கடகடன்னு சொல்லிட்டு போறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண, உனக்கு பயமா இருந்துச்சுனா, God says, but if you are afraid, அந்த மீதியானியர் எல்லாம் பாளையம் இறங்கி இருக்காங்கல்ல, they have come, the Midianites have come, அடுத்த நாள் காலையில யுத்தம் ஆரம்பிக்க போகுது. The battle is going to start tomorrow morning. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. They are all resting at night. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பயமா இருந்துச்சுனா, but God says, if you are afraid, நீ என்ன பண்ண, மெதுவா அங்க போ. He asked them to go to their camp. அந்த இடத்துக்கு போ. Go to their camp. அப்படினா ஆண்டவர் சொல்றாரு. And that is what God is saying. கிதியோன் திரும்பி ஆண்டவர்ட்ட, and Gideon replies, ஏன் ஆண்டவரே அங்க போய் என்ன போ சொல்றீங்க? Why are you asking me to go there, God? நான் ஒண்டியா போனா என்ன போட்டு தள்ளிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? If I go alone, they will win against me. என்ன நீங்க ஒரு லாஜிக்கா பேசுறீங்களா? Are you speaking with logic? நீங்க தான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே, கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்களே. But you have already said that you have given it to me. அந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்கல. He did not ask those type of questions. ஆண்டவர் சொன்னதை கிதியோன் அப்படியே செஞ்சார். But Gideon obeyed what God told him to do. 13ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. Verse 13. வாசிப்போமா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிதியோன் வந்தபோது கிளம்பி எங்க வந்துட்டாரு? எங்க வந்தாரு கிதியோன்? இந்த கிழக்கிற்கு எங்க வந்தாரு? மீதியானோட கேம்ப் அங்கெல்லாம் தூங்குறாங்கல்ல, அங்க வந்துட்டார். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உனக்கு பயமா இருந்தா போ. கிதியோனுக்குள்ள பயம் இருக்குது. அதனால ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கேம்ப்ல இருக்கிற 2 சோல்ஜர்ஸ் பேசிக்கிறாங்க. So in that camp, 2 soldiers were talking to each other. என்ன பேசிக்கிறாங்கன்னா, what they were talking is, ஒரு சோல்ஜர் சொல்றான், one soldier says, ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானின் பாளையத்திற்கு உருண்டு வந்ததுன்னு அவன் சொல்லுகிறான். இந்த வசனம் எங்க இருக்குன்னா 13ஆம் வசனம்.
கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். ஒரு கனவு நான் கண்டுட்டேன்னு சொல்றான். அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டியிருந்த ஒரு வாட்கோதுமையும் சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. மீதியானரின் பாளையத்திலிருந்து உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். பாத்தீங்களா? இதுல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஒருத்தன் தான் கண்ட கனவை அவன் சொல்லுகிறான். உடனே இன்னொரு இந்த மீதியானியருடைய சோல்ஜர் அதுக்கு அர்த்தத்தையும் இவன் சொல்லுகிறான். இதெல்லாம் யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? யார் கேட்டுட்டு இருக்கா? Gideon. So one soldier was sharing about his dream and the other was saying the explanation about it. என்ன சொல்றாரு பாருங்க 14ஆம் வசனத்திலே. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் இன்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாம வேறல்ல, தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். ஆமென். பாருங்க, அந்த சோல்ஜர் கண்ட கனவுக்கு இந்த சோல்ஜர் என்ன பதில் சொல்றானா, கிதியோன்னு ஒருத்தன் இருக்கான், அவனுடைய கையில நம்ம சேனையை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவனுடைய கனவுக்கு இவன் பதில் சொல்றான். இதை யாரு கேட்கிற மாதிரி ஆண்டவர் வைத்தார் அப்படின்னா, கிதியோனுடைய காதுகள் கேட்கிறது போல கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்திலே நான் சொல்ல வருகிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மை ஒரு யுத்தத்துக்கு நம்மை அனுப்புகிறதற்கு முன்பாக, ஒரு காரியத்தை நாம் செய்கிறதற்கு முன்பாக, ஒரு விஷயத்தை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக அவர் அழைத்து இருக்கிறார். So what I'm trying to say here is, if God has called you to do something, to fight in a battle, He has called each and every one of us for it. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? How many of you believe God has chosen me for a purpose? யாருமே இங்க இருக்கிற ஒருவரும் ஆக்சிடென்ட்ல இந்த உலகத்துக்கு வரல. No one here has come into this world accidentally. அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு. I will often say, நம்மோடு கூட லட்சக்கணக்கான முட்டைகள் சேர்ந்து வந்துச்சு தாயுடைய கருவில. there were a lot of eggs formed in the mother's womb. அந்த எல்லா முட்டையும் அழிச்சிட்டு ஆண்டவர் ஒரு முட்டைக்கு மட்டும் ஜீவனை கொடுத்தார். God only gave life to one of those eggs. அந்த ஒரு முட்டைக்கு ஜீவனை கொடுத்து இந்நாள் வரையிலும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். God has given life to that egg and led that life till now. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல ஆண்டவர் யாருன்னு தெரியாம வெளியே இருக்காங்க. How many people are outside in this world without knowing who God is? ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். But God has given us salvation. இன்றைக்கு மரித்தாலும் தேவனோடு இருப்போம் என்ற ஒரு நித்தியமான ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us the faith that if we die today, we will be with Him eternally. So நீங்களும் நானும் ஆக்சிடென்டலா இந்த உலகத்துக்கு வரல. So we have not come into this world accidentally. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. Each and every one of us here has a purpose. தெய்வீக ஞானம் என்பது என்னன்னா, what godly wisdom is. நோக்கம் என்ன என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். We need to find out what that purpose is. நோக்கத்துக்கு நேராக நம்ம செயல்படணும். We need to work against with this purpose. உதவி செய்யதான் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். And that is why the Holy Spirit has been given to us. ஓட்டத்தை முடித்தேன்னு பவுல் சொன்னது போல நீங்களும் நானும் என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னு சொல்லணும். Just like how Apostle Paul said that he had finished his race, we must finish ours too. எத்தனை பேர் அந்த விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? How many of you are living with that faith? Hallelujah. 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 சிங்கப்பூர் சபைக்கு வந்த ஒரு சகோதரி முந்தானேத்து எதிர்பார்க்காத வேளையில மரித்து போனாங்க. So one of our church members in our Singapore church had died unexpectedly. அவங்கள வாழ்க்கையை நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. Their life story is very surprising. சில நாளைக்கு முன்னாடி தான் அவங்கள பார்க்க போனேன். I just went to visit them a few days ago. அன்னைக்கு ஆவியானவர் எனக்கு தெளிவா அவங்களோட கூட பேசும்படியா எனக்கு உணர்த்தினார். And the Holy Spirit led me to speak with them. நான் போகும்போது நல்லா உட்கார்ந்திருந்தாங்க. நல்லா அவங்க பார்த்தா ஒரு சிக்கே இல்லாத மாதிரி நல்லதா உட்கார்ந்திருந்தாங்க. She looked like she was perfectly fine. அவங்க ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆகிறது. It's only been a few days since she accepted Christ. பல வருஷம் சபைக்கு வந்தவர்களை விட But அவங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா அந்த வந்த ஒரு வருஷம் சபையில ரொம்ப சின்சியரான ஒரு விசுவாசி என்று நான் சொல்ல முடியும். I can say that she is a very sincere believer, more than people that have been in church for
few years. ஒவ்வொரு நாளும் காலை ஜெபத்துல அவங்க இருப்பாங்க. She will attend the early morning prayer every day. அவங்க இருப்பாங்க. They will be in every Bible study. என்னிடத்துல கேட்டாங்க. And she asked எனக்கு me, இங்கிலீஷும் தமிழும் ஒரே பேஜ்ல இருக்கிற மாதிரி பைபிள் வேணும். I need a Bible where I have English and Tamil. அவ்வளவு ஒரு தாகத்தோடு கூட அவர்கள் ஆண்டவரை தேடினாங்க. She seek God with such thirst and hunger. நேற்று அவங்க சவப்பெட்டி மேல அந்த பைபிள் இருந்ததை நான் பார்த்தேன். I saw the Bible on top of her coffin. அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. She has annotated the Bible. அவர்களை நான் அன்றைக்கு பார்க்க போகும்போது And when I came to see her, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, தாங்க முடியல, வலிக்குதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. she said, I'm suffering so much, I cannot take it anymore. அவர்களிடத்துல ஏன் அப்படி நான் கேட்டேனே எனக்கு தெரியல. I don't know why I asked her that, நான் ஒரு கேள்வியை கேட்டேன். but I asked a question. இயேசு உங்களுக்கு அவரை தேடி அதுக்கு தான் வந்தீங்க, உங்களுக்கு சுகம் வேண்டும் அப்படின்னு நீங்க இயேசுவை தேடுறீங்களான்னு நான் கேட்டேன். Are you seeking Jesus because of health? ஏன்னா நாங்க உள்ள நுழையும் போது Because when I went inside, அப்படியே போன்ல வர்ஷிப் வீடியோ போட்டுட்டு அதோடு கூட சேர்ந்து அவங்க முன்னாடி நான் வந்தது கூட அவங்க கவனிக்கல. she did not even notice because she was worshipping. ஒன்று என்கிட்ட சொன்னாங்க. And she said one thing. அவங்க சொன்ன பதில் உண்மையாவே என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. Her reply really made me think. என் கணவருக்கு சுகம் வேணும்னு தான் நான் வந்தேன். I only came because for my husband to get well. இப்ப என் மனசு அப்படி இல்ல. But now my heart is not like that. அதெல்லாம் கடந்து போச்சு. All the days have passed by. அன்பு எனக்கு வேணும். But I want his love now. பிரசன்னம் எனக்கு வேணும். But I want his presence now. எனக்கு போதும். He is enough for me. சமூகத்துல அவரோடு கூட இருக்க ஆசைப்படுறேன். I wish to be in his presence. என்ன எடுத்துக்கோங்கன்னு அவர்ட்ட சொல்லிட்டேன். I said, Lord, take me. உடனே சொன்னா, ஐயோ சிஸ்டர் அப்படி சொல்ல கூடாது. I said, don't say that, sister. அப்படி சொல்ல கூடாது, கிவ் அப் பண்ண கூடாது. You cannot give up like that easily. சொல்லிவிட்டு அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். After saying that, I prayed for her. ஜெபித்துவிட்டு நான் கடந்து வந்தேன். I came back after மரண செய்தியை கேட்டபோது when I heard that she had passed away. மனசு உடைஞ்சு போனது. I was heartbroken. ஏன் ஆண்டவரே எடுத்துட்டீங்கன்னு கேட்டேன். Why did you take her, Lord? என்னோடு பேசினார். And God spoke to me. அது புரியாது. You do not understand. நான் செய்கிறதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. But you cannot understand what I am doing right now. அழைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். God said that He will finish the purpose that He has called her for. ஆண்டவரோடு கூட அவர் சந்தோஷமா இருக்கிறாங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that she is with God happily now. Hallelujah. 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 சில வேளைகளிலே நம்முடைய பலன் குறுகியதா இருக்கலாம். Sometimes our own strength is very small. கிதியோனை ஆண்டவர் அழைக்கிறாரு. God calls Gideon. இந்த கிதியோன் சொல்றாரு, ஐயோ எனக்கு நானா அவருக்கு சந்தேகமா நம்பவே முடியல. But Gideon is shocked, is surprised. Me? ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு. But God says to Gideon, இந்த கொஞ்சம் பலத்தோட போ, உன்னை அனுப்பினவர் நான் அல்லவோ. I am the one who is sending you. Go with the little strength that you have. நம்முடைய பலன் அல்ல. It is not our own strength. நம்மை அனுப்புகிறவர் யார் என்பது முக்கியம். But it is important is sending நம்மை us. அழைத்தவர் யார் என்பது முக்கியம். Who is sending us? He is நம்மை important. தெரிந்து கொண்டவர் யார் என்பது முக்கியம். The person who chose us is important. Hallelujah. Hallelujah. அவர் நம்மள அழைச்சிட்டாருனா, If He has called us, அவர் கரம் நம்மோடு கூட இருந்துச்சுனா, if His hand is with us, நம்ம எப்பலாம் பயப்படுறோம், whenever we are feared, எப்பலாம் சோர்ந்து போறோமோ, whenever we are down, டவுன் ஆகுறோமோ, whenever we get sad, அப்பலாம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக all the time He is a God who strengthens us. ஆண்டவருக்கு உங்களோட பயம் என்னன்னு தெரியும். God knows what you are fearing for. உங்களுடைய பலவீனம் என்னன்னு தெரியும். God knows your weaknesses. நாம எல்லாம் மனுஷங்க தானே. We are all human, right? பவுல் சொன்னாரு போல, பவுல் சொன்னது போல, Like what Apostle Paul said, மனுஷனா, I am a normal human being. பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும்? Who can free me from this sin? ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். This evening I am telling you, அழைத்தவர் உண்மையுள்ளவர். the person who has called us is true. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? If you wish to do something for God, ஆண்டவர் என் வாழ்க்கையில வச்சத நான் ஓடி முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? if you wish to run for the purpose that God has for you, இந்த யுத்தத்தை நான் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? if you think to overcome the battle that you are facing, சொந்த பலத்தால முடியாது. it is not by your own strength. ஆனால் இந்த கிதியோனை அவர் மனதை அறிந்து கிதியோனை ஸ்ட்ரெங்தன் பண்ண அதே தேவன் உங்களோடு கூட இருக்கார். But the God that knew what Gideon was fearing and strengthened him is with us. Hallelujah. Hallelujah. இப்படி ஒரு குழந்தை எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி How a student goes for their exams, தாயோ தகப்பனோ அந்த குழந்தை என்ன பண்றாங்க? என்கரேஜ் பண்றாங்க. their parents will encourage them. கவலைப்படாத, பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்சதை எழுது. It's okay, just write what you know. அதே போலதான் நம்முடைய பரம தகப்பனும், And that is the same with our Father. அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கு. He is a God who encourages us. அவர் என்ன சொல்றாரு பாருங்க,
நீ என்ன செய், எழுந்து சேனையிடத்திற்கு போ, He says, go into the camp. அதை உன் கையில் நான் என்ன செய்தேன், ஒப்பு கொடுத்தேன். I have given it into your hands. அநேக வேளைகளில் மனிதர்கள் என்ன பண்ணாங்க, நம்மள டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. A lot of times people can discourage us. மனிதர்கள் நம்முடைய பலவீனத்தை பார்ப்பாங்க. A lot of people will see our weaknesses. ஆனா நம் பட்சத்துல தேவன் இருந்தால் ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது. But if we have God, we are unshakable. ஹalleluya. Hallelujah. என்னுடைய வேலையை நான் ரிசைன் பண்ணும்போது கூட நிறைய பேர் நெகட்டிவா தான் பேசினாங்க. When I resigned my job, many people spoke negatively of பரவாயில்ல, me. வேலை செய்துட்டே ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. Just work while you do ministry. ஆனால் நம்மள டிஸ்கரேஜ் பண்றவர் இல்ல, அழைத்தவர். அவங்கள ஃபோக்கஸ் பண்ண கூடாது, அழைத்தவரை நாம் ஃபோக்கஸ் பண்ணி முன்னேறி செல்ல வேண்டும். But we should not focus on the people who discourage us, but the God who has called us. ஹalleluya. Hallelujah. அடுத்தது பாருங்க, The next thing we see, 16ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, verses 16 to 20. 16ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்து முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். ஆமென். சரி, இந்த வசனத்துல ஆண்டவர் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார். It's okay. You can... Testing. Okay. So God gives the next instructions in these verses. இப்ப கிதியோனோட எத்தனை பேர் இருக்காங்க? So how many people are with Gideon now? Selected people 300 பேர் ரெடியா இருக்காங்க. 300 men who are selected. எத்தனை பேர் இந்த வசனத்தை கவனிச்சு வாசிச்சீங்க? How many of you all read the verse carefully? 3 காரியத்தை ஆண்டவர் அடுத்து கொண்டு போய் சொல்றாரு. God asked them to bring 3 things with them. என்னென்னத்தை கொண்டு போ, என்னென்னத்தை உங்க கையில கொண்டு போனாங்க? எக்காளம், அப்புறம் trumpets, அப்புறம் jars, தீவட்டி and torches. ஒன்னு எக்காளம், trumpets, அப்புறம் பானை, அப்புறம் empty jars, தீவட்டி and torches. அங்க மீதியானர் கையில என்னென்னலாம் இருக்கு? So what do the Midianites have? சொல்லுங்க, மீதியானர் கையில என்னென்னலாம் இருந்துச்சு? இப்ப நம்ம படிச்சோமே 12ஆம் வசனத்துல, ஒட்டகங்கள் இருக்குது, They have camels. அவங்க கிட்ட நிறைய ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது, They have so many weapons. பெரிய சேனை அவர்களிடத்துல இருக்கிறது. They have a huge camp. அவ்வளோ பேரையும் அங்க பாருங்க, இங்க எப்படி வசனத்துல கொடுத்திருக்கு, கடற்கரை மணலை போல. They say in the verse it says like the sand in the seashore, இருந்துச்சா, in abundance. ஆனா இவங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? But how many people do these Israelites have? தூங்காம முழிச்சிட்டு இருக்கவங்க மட்டும் சத்தமா பதில் சொல்லுங்க பாப்போம். வெறும் 300. Only 300 men. அப்ப வேற என்னென்னலாம் ஆண்டவர் கையில வைக்க சொல்றாரு? And what else do they have in their hands? பானை, அப்புறம் எக்காளம், அப்புறம் Jars, trumpets, and இது மூணுத்தை வச்சு சண்டை போட முடியுமா? torches. Can you fight with these 3 things? சொல்லுங்க, இத மூணு வச்சு சண்டைக்கு போக முடியுமா? எதிரிகள் கையில என்னென்னமோ இருக்கு. The enemies have so many things in their hands. பானை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்? மண் பானை. How would a clay pot be strong? மண் பானை ஸ்ட்ராங்கா இருக்குமா? Will a clay pot be strong? தீவெட்டி வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? Can you do anything with a torch? எக்காளத்தை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? Can you do anything with a trumpet? பேரோட மண்டைய வேணா உடைக்கலாம். That's not true. அதுக்கு மேல வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. You cannot do anything other than that. என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், And the second thing I wish to say, தேவனுடைய வழிகள் மனுஷனுடைய ஞானத்துக்கு அங்க என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ணவே you முடியாது. cannot even compare the ways of God to the wisdom of people. அவருடைய வழி வேற, நம்ம வழி வேற. Our ways are different and His ways are different. ஆண்டோடைய வழி தனி வழி. His way is alone. அவருடைய வழி எப்படிப்பட்டது? தனி. His way is a lone way. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் மேலானதா இருக்கிறது. His thoughts and His understanding is more than our thoughts and understanding. ஹalleluya. பாருங்க, ஒரே கூழாங்கலை வைத்து அவ்வளோ பெரிய கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்து தள்ளினார். So God used David to hit Goliath with just a single pebble.
தாவீதை பயன்படுத்தி and he used David. பாருங்க இந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் 3 விஷயம் ட்ரம்பட் So God uses 3 things here: a trumpet, பானை மண்பானை and a jar, தீவட்டி and torch. ஏன் 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 இந்த ட்ரம்பட் ஏன் இந்த எக்காலத்தை ஆண்டவர் பயன்படுத்த சொன்னார்? Why does God ask them to use a trumpet? ஏன் எக்காலம்? எக்காலம் எதை குறிக்கிறது? வெரி குட், விக்டரி. எக்காலம் எதை குறிக்கிறது? It symbolizes victory. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஜெயத்தை குறிக்கிறது. இவங்க ஜெயம் பெற்றுட்டாங்களா? Have they won yet? இதை எடுத்துட்டு போகும்போது அவங்க ஜெயத்தை பெற்றுட்டாங்களா? Did they win when they brought the trumpets? அவங்க வெற்றியை பெறறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த ஜெயத்தை குறிக்கிற ஒரு அந்த ஒரு சிம்பலை கையில வச்சுக்கோன்னு ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்றாரு? விசுவாசத்தை ஊட்டுகிறார். God gives them faith by giving them an object that symbolizes victory before they go into the battle. அந்த எக்காலத்தை கொண்டு போகிறது எதை குறிக்கிறது? உனக்காக இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, நான் யுத்தம் செய்வேன், நான் இந்த யுத்தத்துல நான் இன்டர்வீன் பண்றேன் என்பதை குறிக்கிறதற்கு தான் ஆண்டவர் எக்காலத்தை கொண்டு போக சொன்னார். God asked them to bring the trumpet with them to symbolize that he will fight for them and they do not have to நம்ம fight. நினைச்சிருப்போம் இப்படிதான் ஆண்டவர் செய்ய போறாரு, என் வாழ்க்கையில இப்படிதான் பண்ண போறாரு. ஆனா நீங்களும் நானும் அறியாத வழிகளிலே பாதைகளிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். We may think God will lead me this way, that way, but God will lead us in unexpected ways more than we can ever imagine. இங்க இருக்கிறவங்க ஒருத்தரையா கூப்பிட்டு கேட்டா தெரியும். If you ask each and every one of us here, எத்தனையோ சாட்சிகள் நீங்க சொல்ல முடியும். you can say so many testimonies. நினையாத வேளைகளிலே கர்த்தர் நடத்தினார். God will lead in unexpected ways. Hallelujah. 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 இருக்கிற ஒவ்வொரு சேர குறித்து எனக்கு சாட்சி சொல்ல முடியும். I can say a testimony about every single chair here. ஒவ்வொரு பொருளை குறித்து எனக்கு சாட்சி சொல்ல I முடியும். can say a testimony about every single thing here. அநேக காரியங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியும். I can say a testimony about a lot of things. நம்ம ஆண்டவர் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். Our God is a God who gives us victory. ஏன் பானை? Why a jar? ஏன் மண்பானை? ஆண்டவர் சொன்ன தெரியுமா, அந்த மண்பானைக்குள்ள தீவெட்டியை வைக்கணும். God says put the torch inside the empty jar. மண்பானைக்குள்ள தீவெட்டியை வச்சா வெளிச்சம் வெல்ல தெரியுமா? Will the light shine through the jar? ஏன் மண்பானை ஆண்டவர் எடுத்துட்டு போக சொன்னார்? Why does God ask them to bring a jar? ஏன்? ஈஸியா உடையக்கூடியது. It is something that is able to be broken easily. அந்த brokenness எப்ப மண்பானை உடையுதோ அப்பதான் அந்த உள்ளக்குள்ள இருக்கிற பந்தத்தின் வெளிச்சம் வெளியே தெரியும். Don't touch this. When the jar is broken, that is when the light is able to shine through. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உடைக்கப்படுற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில நம்ம உடைக்கப்பட்டால் ஒழிய நாம வெளிச்சம் தருகிறவர்களாக மாறவே முடியாது. Only when we are heartbroken, we will be able to give out light. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வாசனையான தைலம் அந்த குப்பியில இருக்கிற வரைக்கும் வெளியே அதனுடைய வாசத்தை நாம முகர முடியாது. Until the perfume is taken out of the bottle, we cannot smell it. அந்த தைல குப்பி உடைஞ்சாதான் அதுல இருக்கிற வாசம் அந்த அறை முழுவதும் கமகமகமன்னு வீசுச்சு. Only if we break the bottle, the perfume smell will be able to be smelled. அந்த முழுதாய் இருக்கிற கோதுமை மணியானது அது சாகும் போதுதான் அந்த கோதுமை மணியிலிருந்து ஜீவன் நிறைய கோதுமை மணிகள் வரும். Only when the seed dies, the wheat will be able to grow. ஆண்டவர் ஏன் இந்த பானை எடுத்துட்டு போக சொன்னாருன்னா, And why does God ask them to take the empty jar? அந்த பானையானது உடைக்கப்படும் போதுதான் அந்த உள்ள இருக்கிற தீப்பந்தமானது வெளிச்சம் தருகிறதாக இருக்கிறது. Only when the jar is able to be broken, the light will shine through it. அந்த பானையானது உடைக்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் அந்த தீப்பந்தத்தின் வெளிச்சம் வெளியே தெரியாம தான் இருக்கும். Until the jar is broken, light will not able to be shining through it. So நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உடைக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்காத வரைக்கும் நமக்குள்ளாக இருக்கிற வெளிச்சம் வெளியே என்ன செய்யாது? தெரியாது. Until we surrender ourselves, we cannot shine light for others. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுவோமா?
Amen. ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு, Why do I have this problem? ஆண்டவரே என் பிள்ளைலாம் சரியில்லை, Why are my children not that great? ஆண்டவரே இந்த காரியத்தை என்னால மாத்த முடியல, Why can't I change ஏன் this? அப்பா இதை எனக்கு அனுமதிக்கிறீர் Why am I experiencing நீங்க this? கேட்டீங்கன்னா If you ask, நான் உங்களுக்கு சொல்லுகிற பதில் என்னன்னா, my reply to you is, ஆண்டவர் உங்களை உயர்ந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவரு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். God is preparing you for His purpose. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. வாழ்க்கையில ஆண்டவர் அநேக உடைக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போனார். God has brought me into so many heartbroken situations. ரொம்ப யங் ஏஜ்ல 22 வயசுல Even at a young age, at 22, எதுவுமே செயல்பட முடியாமல் நான் ஒரு மூலையில படுத்து கிடந்தேன். I was bedridden with nothing. I could not do anything. எல்லாமே என்னை விட்டு போனது. Everything left me. பாட முடியாது, I could not sing. நடக்க முடியாது, I could not walk. நான் பெற்ற பிள்ளைய கூட என்னால தூக்க I முடியாது, could not even carry the எதுவுமே child. செய்ய முடியாது. I could not even do anything. உடைக்கப்பட்டேன். I was ஆனா heartbroken. இன்று என்னால சொல்ல முடியும், But today I can say, நான் அன்றைக்கு உடைக்கப்பட்டதனால தான் இன்னைக்கு உங்கள் முன்பாக நான் இருக்கிறேன். the reason why I was broken is because I'm standing here. ஹalleluya. ஒரு சிற்பி செதுக்குறதற்கு தன்னை அர்ப்பணித்த பாறை தான் அழகான ஒரு சிலையாக மாறும். Only when the clay surrenders itself, it can be turned into a beautiful clay pot. ஆண்டவரே என்ன தொட்றாதீங்க, Lord, do not touch me. என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க ஆண்டவரே, Don't do anything to me, Lord. ஆசீர்வாதமா மட்டும் வச்சிருங்க. Just keep all the blessings எல்லாமே for என் me. வாழ்க்கையில ஸ்மூத்தா போகணும். Let everything in my life go அப்படின்னு smoothly. பைபிள்ல வசனமே இல்ல. There's no word in the Bible like that. சொல்றதுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். Forgive me for saying this, வேதம் but சொல்லுகிறது, the word says நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், the situations that the righteous will face is ஆனால் many. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். But God will stand in each and every of those and free him. ஹalleluya. Hallelujah. இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்கிறவன் Those who live in a narrow door எவனோ அவன் நித்திய ஜீவனை கண்டடைவான். is the one who sees the kingdom of God. ஹalleluya. Hallelujah. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன், என்னை உண்மையான சீஷனாக அவன் வாழ முடியாது. Those who do not carry their cross and follow me cannot be a true disciple. அதுதான் வேதம் சொல்லுகிறது. That is what the word ஏன் ஆண்டவர் says. பானை எடுத்துட்டு போக சொன்னாரு? Why does God ask them to bring a jar? உணர்த்துகிறதற்காக. Is to warn them. உன்னுடைய ஹியூமன் ஸ்ட்ரெngthால உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. You cannot do anything with your own உன்னுடைய strength. ஞானத்தால உன்னால ஒண்ணும் செய்ய You cannot முடியாது. do anything with your own உன்னுடைய wisdom. பணத்தினால நீ ஒன்னையும் மாற்ற முடியாது. You cannot change yourself with your நீ money. என்ன பண்ணாலும், Whatever you எத்தனை do, பேர்கிட்ட கவுன்சிலிங் no போனாலும், matter how many people you என்ன go for முயற்சிகள் counseling, எடுத்தாலும், whatever efforts you ஆவியானவர் make, ஒரு மனுஷனை மாற்றாவிட்டால், if the Holy Spirit does கர்த்தர் not உன் change குடும்பத்தை someone, தொடாவிட்டால், if God does not touch your அவனுடைய வாழ்க்கையை family, மறுரூபப்படுத்தாவிட்டால், if God does not renew your family, ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. no one can do ஆனால் இந்த anything. ராத்திரி வேளையில உங்களை நான் உற்சாகப்படுத்த This விரும்புகிறேன். evening I encourage you. ஆண்டவருடைய வல்லமையின் கரம் நமக்காக அது காத்திருக்கிறது. God's mighty full hand is waiting for us. ஹalleluya. என்ன அப்படின்னா, மனுஷனுடைய லாஜிக் வேற, ஆண்டவருடைய லாஜிக் வேற. Men's logic is different and God's logic is different. அவருடைய வழியே தனி வழி. அவருடைய வழியில அவரை நம்பி நாம் பின் செல்ல வேண்டும். We need to trust God and go in His way. கேள்வி கேட்க கூடாது. We should not ask questions. ஏன் ஆண்டவரே இப்படி? Why God this? கேள்வி கேட்க கூடாது. You should not ask questions. எந்த பாதையில என்ன கூட்டிட்டு போனாலும் சரி. Whatever path you bring me கிதியோன் in. கேட்கல, என்ன ஆண்டவரே ஒரு கத்தி, ஒரு அருவா, ஒரு வாள் பெருசா அதெல்லாம் நீங்க கொண்டு போ சொல்லாம பானையை கொண்டு போறீங்க. கிதியோன் கேள்வியே கேட்கல. Gideon did not ask God a single question about the weapons or why God chose him to bring a jar. சோ ஆண்டவருடைய வழிக்கு நம்மை அர்ப்பணித்து போக வேண்டும். லாஜிக்கா இல்லனா கூட, Even if it doesn't make sense to us, நாம அவருடைய வழிக்கு சரண்டர் பண்ணி போணும் அப்படினா we need to surrender and go in His way. கர்த்தர் ஜெயத்தை நமக்கு தருவார். Only then God will give us the victory. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? கர்த்தருடைய பாதையில நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். We need to surrender ourselves to go in the path of God. மூன்றாவது என்ன நடக்குதுன்னு பாப்போம். The third thing that we see, 21ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும், verses 21 to 25. என்ன கிதியோன் என்ன பண்றாரு? அவர் 100 பேரோட முன்னாடி போறாரு. So Gideon goes with the 300 men. 100 பேரோட மற்ற 300 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாரு. என்ன கொடுக்கறாருன்னா, நீங்க நான் எப்படி செய்யறனோ அதே போல நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவர் சொல்லுகிறார். So 100 people were in front of them and Gideon instructs them to follow what he does. என்ன பண்றாங்க பாருங்களேன். 19ஆம் வசனம்.
18ஆம் வசனம் வாசிப்போம். 17ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? Verse 17. அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் என்ன செய்யறேனோ அதையே பார்த்து நீங்களும் என்ன செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். என்னெல்லாம் செய்யறனோ என்ன அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க செய்யுங்கன்னு கிடியோன் என்ன சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாரு. அப்புறம் நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். கிதியோன் சொல்றாரு, நான் எக்காலம் ஊதும் போது நீங்களும் என்ன செய்யணும், எக்காலம் ஊதணும். நான் பானையை உடைக்கும் போது நீங்களும் என்ன செய்யணும், பானையை உடைக்கணும். இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயத்த சத்தமா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். என்ன சொன்னாரு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. சொல்லல, கீழ்படிங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். அப்படின்னா என்ன, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் ஏன் ஆண்டவர் சொல்ல சொன்னாரு? So why does God ask them to say for the Lord for யுத்தம் Gideon? செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல. It is not you who are இந்த battling. யுத்தம் அவருடையது. This battle is mine. நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். I will fight for you. அத மனசுல நினைக்கிறது மாத்திரமல்ல, Not just thinking வாயில it, அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். but God says that we must say it. அநேக வேளைகளில் நாம நம்முடைய வாயில என்ன அறிக்கை செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. Sometimes it is really important what we say in our own mouth. மனசுல விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, It's not just believing in our hearts. சில வேளைகளில் என் பிள்ளைங்களை ஜெபம் பண்ண சொன்னா, Sometimes when I ask my children to pray, மனசுக்குள்ளே ஜெபம் பண்றோமான்னு சொல்லுவாங்க. they will say that we are praying in our heart. வெளியே சத்தம் வராது. There will be no sound. நான் சொல்லுவேன், எனக்கு எதிர நீ மனசுக்குள்ள ஜெபம் பண்ண வேணாம், ஆனா எனக்கு முன்னாடி நீ வாயை திறந்து ஜெபம் பண்ணு, நீ தனியா போய் திருப்பி மனசுக்குள்ள ஜெபம் பண்ணு நான் சொல்லுவேன். I will say just speak loudly in front of me, but don't மரணமும் pray. ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. Our life and death is in our own tongue. நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். What is in our heart will come out. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாச வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். We need to say words of faith. விசுவாச வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்ய வேண்டும். We need to say verses of faith. நம்ம அதை அறிக்கை செய்ய கர்த்தர் அதே காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவர் என்ன செய்வாரு, அதை அவர் நடத்துவார். ஆமென். And whatever we say, God will fulfill it in our lives. மூன்றாவது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் The அப்படின்னா, third thing that we see here, அவருடைய பிள்ளைகள் his children, விசுவாசத்துல செயல்படும் போது when we work in faith, கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். God will give victory. ஹல்லேலூயா. Hallelujah. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? Are you expecting for something? இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு காரியம் இந்த விஷயத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில எனக்காக செய்ய வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? Are you expecting that God does something in your அது life? உலக பிரகாரமான காரியமா இருக்கலாம், It can be ஆவிக்குரிய worldly. பிரகாரமான காரியமா It can be இருக்கலாம், spiritual. எதா வேண்டுமானாலும் இருக்கலாம். Can be anything. ஆனால் But அது நடக்கிறதற்கு முன்பாக before that happens, விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். we need to act with faith. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wishes that we act with faith and obedience. நான் நம்முடைய பார்ட்ட பண்ணாதான் ஆண்டவர் அவருடைய பார்ட்ட அவர் செய்வாரு. Only when we do our part, God will be able to do His. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு ஆண்டவரே ஆத்துமாவை கொண்டு வாரும்னா ஒண்ணும் நடக்காது. If we just sit at home and ask people to bring, இயேசு போய் தெரு தெருவாய் நடந்தார். Jesus walked every ஒரு corridor. பட்டணம் விட்டு மாறி அவர் போய்க்கொண்டே இருந்தார். He kept going to each city. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம் இருந்தா மட்டும் போதாது. Our prayer just does not matter. பிள்ளைகளுக்காக உபவாசத்தோடு கூட ஆண்டவரே என் பிள்ளையுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன என்பதை பெற்ற தாயும் தகப்பனும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும். Every parent must fast and pray for their children in the presence of God. ஆண்டவரே என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றி போடும் என்று ஜெபம் மட்டும் செய்யக்கூடாது. We should not just pray for our financial situations to எழுந்து go. வெளியே போய் நாம என்ன செய்ய வேண்டும், நான் உழைக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் அதை நாம் செய்ய வேண்டும், நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் கர்த்தர் அடுத்து என்ன செய்யணுமோ அவர் செய்து முடிப்பார். We need to work hard for what we need. Only when we do our part, God will be able to do His. எத்தனை பேருக்கு சொல்றது புரிகிறது? ஹல்லேலூயா.
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். You need to pray for your பிள்ளைகளோட children. நேரத்தை செலவழிக்கணும். You need to spend time with your எப்ப children. பார்த்தாலும் நான் கண்டிக்கிறேன்னு கண்டிக்க மட்டும் You செய்யக்கூடாது. should not just scold them. கண்டித்து அரவணைக்காத பிள்ளைங்க ரெபெல்லனா மாறிடுவாங்க. You need to scold them but care for them at the same கண்டிப்போடு time. கூட அரவணைக்கிறவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். Parents should be of care and of scolding. பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நாம் செய்ய வேண்டும். We need to do things for children to walk in the path of God. ஹalleluya, ஹalleluya, Hallelujah. இந்த இடத்துல கிதியோன் என்ன நடக்குது, அவர் அத போல எக்காளங்களை ஊதுறாங்க. So what happens here? They blow the trumpets. ஒண்ணா எக்காளம் ஊதும்போது ஒரு கையில எக்காளம், So in one hand they had the trumpets. இன்னொரு கையில என்ன இருக்கு? பானைக்குள்ள என்னது? தீவட்டி. They were holding the empty jar with torches inside. ஒரு கையில என்ன இருக்கு? One hand. தமிழ்ல தானே நான் பேசுறேன். ஒரு கையில என்ன இருக்கு? In one hand எக்காளம், இன்னொரு கையில என்ன இருக்கு? another hand there was jars and torches. அதனால தான் அலர்ட்டா இருக்கிறவங்கள ஆண்டவர் சூஸ் பண்ணார். And that is why God chose the people who are அதனால alert. தான் ஹார்ட் வர்க்கிங் பீப்பிள் ஆண்டவர் சூஸ் That பண்ணார். is why God chose people who are hard working. என்னால ரெண்டு கையிலும் தூக்கணுமா? Do I have to carry with both இது என்னால hands? முடியாது. I cannot do this. அது முடியாது. I cannot do that. அப்படின்றவங்கள ஆண்டவர் கலட்டி விட்டுருவார். God will remove those type of people. கடினமாய் உழைத்த ரெபெக்காவை தான் ஆண்டவர் கோடீஸ்வரியாய் மாற்றினார். God changed Rebecca into someone because she was hard working. எத்தனை பேருக்கு புரியுது? அவள் அத்தனை ஒட்டகத்துக்கும் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கும் தண்ணி கொடுப்பேன், அத்தனை ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பேன். கடினமாய் உழைக்கிறவர்களை, ஜாக்கிரதையாய் இருக்கிறவர்களை, அதாவது தட்டாமல் கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். God will use those who are hard working and obedient. ரெண்டு கையிலயும் ஒன்னொன்னு வச்சிருக்கிறாங்க. They have things in both of their hands. கிதியோன் அதை ஊதி இதை உடைக்கும் போது எல்லாரும் சேர்ந்து எக்காலத்தை ஊதுறாங்க, இதை உடைக்கிறாங்க. When Gideon blows the trumpet and breaks the jar, the people do the same. எல்லாம் நடக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்ன நடந்தது? What happens after that? 21ஆம் வசனம் வாசிப்போமா? பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இது எப்ப நடக்குது? எந்த நேரத்துல நடக்குது இந்த சம்பவம்? So when does this event happen? நடுராத்திரியில. எப்ப நடக்குது? நடு ஜாமத்தின் துவக்கத்துல. இப்ப மீதியானியர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? நடு ஜாமத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டீப் ஸ்லீப்ல இருக்காங்க. So the Midianites were sleeping peacefully in midnight. ஆண்டவர் கிரியை செய்கிற நேரம் எது தெரியுமா? When does God work? சத்ருவானவன் சோர்வா அமைதியா இருக்கும் பொழுதுதான் தேவ பிள்ளைகள் துரிதமாய் செயல்பட வேண்டும். When the devil is sleeping or when the devil is tired, that is when the children of God need to work. ஹalleluya. என்ன நடக்குது பாருங்க. உங்க கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம்னு சத்தமிட்டு சொல்லும் போது என்ன நடந்துச்சு? 22ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். சரியா? நான் முடிக்க போறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் என்னாச்சு? கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சோரத்தில் உள்ள பெட்சி மற்றும் தாபரத்துக்கு சமீபமான ஆபேல் கொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. எல்லாரும் என்ன பண்ணாங்க? தூக்கத்துல இருந்தவங்க திடீர்னு பானை 300 பேர் கையில இருந்த பானையும் போட்டு உடைச்ச உடனே அந்த சத்தத்தை கேட்டு பார்த்தா ஒரே தீப்பந்தம், வெளிச்சம். டீப் ஸ்லீப் இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியல. The people who were sleeping did not even know what happened. When they woke up, they saw great light. உள்ளுக்குள்ளே ஒருத்தர் என்ன ஆச்சு? அவங்களே ஒருத்தருக்கு விரோதமாக என்ன நடந்ததுன்னு தெரியாம ஓட ஆரம்பிச்சாங்க. திபுன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. They started to flee without knowing what to do. கர்த்தர் அந்த முழு மீதியானியரையும் கர்த்தர் கிதியோனுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஹalleluya. God handed over the whole entire Midianites into the hands of Gideon. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் இருந்ததனால கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை வெற்றியை கர்த்தர் தந்தார். For the Lord for Gideon, and when they chanted that, God gave them big victory. ஹalleluya. ஒருவேளை இன்னைக்கு எப்படிப்பட்ட யுத்தத்தை நீங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. I do not know what type of battle you are facing. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். But I encourage you. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள்.
Hold on tight to the promises of God. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கரெக்டா கீழ்ப்படியுங்க. Obey to the instructions of God. அப்பொழுது பாருங்க கர்த்தர் உங்களுக்காக எப்படி யுத்தம் செய்வார். And you will see how God fights for you. ஏனென்றால் யுத்தம் அவருடையது. Because the battle is His. ஹalleluya. Hallelujah. யுத்தம் அவருடையது. The battle is His. உங்களுடைய பிள்ளைகள் நீங்க அதுக்கு பொறுப்பு இல்ல. அதனோட ஓனர் அவரு. நீங்க ஜஸ்ட் மேனேஜர் மட்டும்தான். You are not responsible for your kids. The owner is God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? அவருடைய பிள்ளைகளை அவர் விட மாட்டார். He will not let His children go. உங்களுடைய குடும்பம் கர்த்தர் கொடுத்தது. குடும்பத்தை அவர் உருவாக்கி இது நல்லதுன்னு அவர் பார்த்தாரு. The family that God gave is your family is what God gave. அவர் கொடுத்ததை அவர் கரத்துல கொடுத்து பாருங்க. Surrender what God has given us. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கீழ்ப்படிந்து பாருங்க. Obey to God's instructions. ஒவ்வொரு நாளும் கேளுங்க, என்ன ஆண்டவரே இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்? Ask God every day, Lord, what do you wish to tell me? என் வாழ்க்கையில நான் எதுக்கு கீழ்ப்படியணும்னு நீங்க விரும்புறீங்க? What do you wish me to obey in my life? என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? What do you wish that I do next? என்ன இந்த உலகத்துல வைத்திருக்கிற நோக்கம் என்ன ஆண்டவரே? What is the purpose that you have for me in this earth? என்னை மூடுறதுக்கு முன்பாக Until my last breath, நீர் என்னை ரட்சித்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்க. I should fulfill the purpose that you have for me. அதற்கு முன்பாக என்ன பிரச்சனை யுத்தம் வந்தாலும், Before that any battle that comes, எவ்வளவு பெரிய மீதியானுடைய சேனை உனக்கு எதிராக வந்தாலும், no matter how big the Midianites are against you, ஒரு சின்ன பானை போதும். a small jar is ஒரு enough. சின்ன தீப்பந்தம் போதும். A small torch is enough. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் நமக்கு போதும். God's word is enough for ஆண்டவருடைய us. வார்த்தை நமக்கு போதும். God's word is enough for us. நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் போதும். The Holy Spirit given is enough. வல்லமையான அவருடைய கரம் போதும். And His mighty hand is enough for us. பிடித்துக்கொண்டு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர். And God is powerful enough to give us strength and நம்முடைய victory. பலத்தை அல்ல, It is not our own நம்முடைய strength. ஞானத்தை அல்ல, It is not our own wisdom. கையில என்ன இருக்கோ அதை நம்பி அல்ல, It is not believing what we எதை have. சுத்தி இருக்கோ அது மேல உங்க நம்பிக்கையை It's வைக்காதீங்க. not the people that surround us. கர்த்தர் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. Put your faith in God. உடைக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுங்க. Surrender yourself to be broken. பரவாயில்ல ஆண்டவரே, It's okay, என்னை God. உடைங்க ஆண்டவரே, But break me. என் வாசம் வெளியில போகட்டும். Let my light shine. இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னை தேடி வரட்டும். Let the people in darkness என் come வெளிச்சம் find me. பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. Let my light shine. எனக்குள்ளாய் இருக்கிற நறுமணம் வெளியே போகட்டும் ஆண்டவரே. Let all the light in me shine என்னை நீர் outside. பயன்படுத்தும் அப்பா. Use me உம்முடைய greatly. கரத்திலே நான் இருக்கிறேன். I am in your hands. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹalleluya. பரவாயில்ல, பயம் உங்க வாழ்க்கையில இருந்தால் சரி, பயம் உங்க வாழ்க்கையில இருந்தால் சரி, சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்துகிற தேவனாக நீர் இருக்கிறேன். அவர் உங்களை பலப்படுத்துவார். பயம் உங்க வாழ்க்கையில இருக்கா? நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி நான் அடுத்து போக போகிறேன்? இந்த காரியத்துக்கு என்ன முடிவு? நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவர் கிதியோனை பலப்படுத்தினவர், கிதியோனை தைரியப்படுத்தினவர், கிதியோனுக்கு திரும்பவுமாய் உற்சாகப்படுத்தினவர் அதே தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். மகளே, நீ நினைக்கிறது போல அவருடைய வழி அல்ல. நீ எண்ணுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அவருடைய வழி வேறுபட்ட வழி, மாறுபட்ட வழி. ஹalleluya. அந்த வழிக்கு ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya. ஜெயம் யார்கிட்ட? யார் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். கிதியோன் விசுவாசத்தோடு கூட அவர் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கீழ்ப்படிந்து அவர் நடந்தார். கர்த்தர் ஜெயத்தை கிதியோனுடைய கரத்துல கொடுத்தது போல இந்த நாளில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பயப்படுறீங்களா? எதை குறிச்சு பயப்படுறீங்க? சூழ்நிலையை குறிச்சு பயப்படுறீங்களா? குடும்பத்தை குறிச்சா, பிள்ளைகளை குறிச்சா, கணவரை குறிச்சா, மனைவியை குறிச்சா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்தா, ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் என்று பயத்தோடு இருக்கீங்களா? கிதியோனை தைரியப்படுத்தின அதே தேவன் உன் கணவனை ரட்சிப்பார். மகளே, உன் பிள்ளைய கர்த்தர் ரட்சிப்பார். ஆண்டவர் பார்த்துக்குவாரு, ஆண்டவர் பார்த்துக்குவார். அவருடைய வழிக்கு விட்டு கொடு. நீங்களே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. நாம் பிடித்து கொண்டு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அந்த ஹோல்ட எடுக்க மாட்டார். ஆண்டவர்ட்ட விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. Lord, I want to surrender myself, not by might, not by power, but by your spirit, Lord. உம்முடைய ஆவியினாலே ஆகும். Hallelujah, hallelujah. எல்லாரும் ஜெபிப்போமா? ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தரவே உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல மகளே.
ஹalleluya. உனக்கு இருக்கும் கொஞ்ச பலத்தோடு நீ செயல்படு. விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய். கர்த்தர் சொல்ற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழ்ப்படி. உன்னுடைய வழிகள் அவர் ஆண்டவர் அதை அப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காத. அவருடைய வழிகளுக்கு உன்னை விட்டு கொடு. அவர் வழியில லாஜிக் இருக்காது. அவருடைய வழியில நாம நினைக்கிறது போல இருக்காது. அவருடைய வழி, ஆனால் அவருடைய வழி சரியா கொண்டு போகும். வலது புறமாவது இடது புறமாவது சாயும் போது வழி இதுவே என்ற சொல்லுகிற சத்தம், தெளிவான சத்தத்தை உனக்கு கொடுத்து உன்னை வழி நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. என் பலத்தினால் அல்ல ஆண்டவரே, என் சுயத்தினால் அல்ல, உம்முடைய பிரசன்னத்தினால் கூடும், உம்மால் கூடும்.